நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது என்கிற பவுலடியாருடைய வார்த்தைகள் ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு திருச்சபை மட்டுமல்ல, ஆண்டவர் பெயரால் அநேக திருச்சபைகள் இயங்கிக் கொண்டிருந்ததையும் அதிலே நன்மைகளும் தீமைகளும் அடங்கி இருந்ததையும் அதை குறித்து அவர் சுமையாய் வருத்தப்பட்டதையும் உணர்த்தப்படும் இந்த நாளில் நாம் இந்த காலத்திலும் அநேக திருச்சபைகள் ஆண்டவர் பெயரால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாமும் ஆண்டவருக்குள் உண்மையாய் பயணிப்போம். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். இன்று திருப்பாடல் 34 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இடுக்கண்ணிலிருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். துன்ப துயரங்கள் மத்தியிலே கடந்து செல்கிற பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்கிற பட்சத்தில், கடவுளுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில், கடவுளுக்கு எது உகந்தது என்பதை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை அவர் விடுவிக்கிறார். இதை உணர்ந்து துதிப்போம். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். நான் ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்கிற அந்த வார்த்தைகள் இதோ நம்மை உயர்த்தி, நம்மை இடுக்கண்ணிலிருந்து, துன்பத்திலிருந்து, சில குழப்பத்திலிருந்து, வாழ்வியல் போராட்டத்திலிருந்து காப்பாற்றியவரை நாமும் என்னாலும் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். துணை வேண்டி
வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் என்கிற வார்த்தை, கடவுள் நமக்கும் மறுமொழி பகர்கிற கடவுளாக இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வினுடைய எல்லா தலங்களிலும் நமக்கு அவர் பதில் உரைத்திருக்கிறார், வெளிப்பாடுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளையும் நீரே உருவாக்கி ஆளுகை செய்கிறீர். உமக்கு எதிரான திரு அவைகளும் ஒன்று என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாம் வலுவற்றவர்களாக மாறுகிற பொழுது ஆண்டவருக்குள்ளேதான் நாங்கள் வலுவடைகிறோம் என்பதை உணர்ந்து உம்முடைய இரக்கம் என்னாலும் எங்களை தாங்கி பலப்படுத்தி வழிநடத்த எல்லா திருச்சபைகளையும் உமது பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை